இன்றைக்கி நான் வெங்காயம் வதக்கி தாங்க குழம்பு வச்சுருக்கேன். இது வெங்காய குழம்புன்னு கூட சொல்லலாம். வெந்தயம் போட்டு தாளிச்சனால வெந்தய குழம்புன்னு கூட சொல்லலாம். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெறும் 5 பொருள் தாங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், கத்திரிக்காய், புளிக்குழம்பு பொடி, அவ்வளோதாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய் உறவுகளே, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, தேங்காய், ஆச்சி குழம்புத்தூள், இந்த 5 பொருள் தாங்க. இந்த 5 பொருள் மட்டும் வச்சு இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 100 சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். 100க்கு கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது ஒன்றும் அளவுலாம் இல்லைங்க, நம்மளோட கை பக்குவம் மட்டும்தான், அளவுலாம் கிடையாது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இவருங்க கொஞ்சம் வெந்தயம், கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உப்பு எதுவுமே போடலைங்க, சிம்மில் வச்சு வதக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்புறம் கொஞ்சம் கருகிற மாதிரி வந்தால் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்படி மாற்றி மாற்றி வச்சு வதக்கிங்க. நான் உப்பு போடவே இல்லை. உப்பு போடாமல் நல்லா வதக்கணும். நான் எப்போ உப்பு போடுறேன்றதை பாருங்கள். ஏன் உப்பு போடாமல் வதக்குங்கன்னு சொல்கிறேன்னா, வெங்காயம் அடி பிடிக்கும், சட்டியில் ரொம்ப கருகும். அதுக்காகத்தான் வெங்காயம் போடாமல் வதக்குங்கன்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. சரிங்களா? இந்தளவுக்கு வதங்கிடுச்சுன்னு இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கவனிங்க, எந்தெந்த பொருளை எந்தெந்த ஸ்டேஜில் சேர்க்குறன்றதை கவனித்து பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்கட்டும். வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3-4 நிமிஷத்தில் இது வதங்கிடும். தக்காளி வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் காயை எடுத்து வெட்டி வச்சுட்டு வந்துடலாம். தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும். சிம்மில் வச்சு தானே வதக்குறோம், அதனால் தக்காளி அதுவாக வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். காயை நம்ம அலசி வெட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் முழுசாக தான் காயை அலசி வெட்ட போகிறேன். காயை வெட்டிட்டு அலசவே மாட்டேங்க. காயை முழுசாக இப்படி கழுவி வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் தான் வெட்டுவேன். காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். வெண்டைக்காய்க்கு விதையில ருசிங்க, கத்திரிக்காய்க்கு இந்த காம்பில் தாங்க ருசி. அதனால் எனக்காக ஒரு 3 காய் காம்போடு வெட்டி வச்சுருக்கேன். வாங்க இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். காய் வதங்கட்டும். பார்த்தீங்களா, காய் எந்தளவுக்கு வதக்கிடுச்சுன்னா, ஒரு காய் கூட உடையலை பாருங்களேன். ஒரு காய் கூட உடையாமல் வதக்கணுங்க. வதக்குறத விட காய் ஒன்று கூட உடையாமல் அப்படி வதக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இன்னும் நான் உப்பு போடலை. இந்த தக்காளியில் இருக்கிற உப்பு காயில் சேர்ந்துக்கிறன்றது தான் நான் போடலை. இந்த மாதிரி உடையாமல் வதக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன். நீங்கள் பால் எடுத்து ஊற்றுறதாலும் ஊற்றிக்கலாம். இங்கே பால் ஊற்றுறதா இருந்தால் குழம்பு கொதிஞ்சு வர்றப்ப தான் ஊற்றணும், இப்போ ஊற்றக்கூடாது. அந்த தேங்காய் பால் ஊற்றுற குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கும், ரசம் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது கெட்டியாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேங்காய் பால் சேர்க்குற குழம்ப விட. ஆனால் இருந்தாலும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஜார்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 கொதி கொதியட்டுங்க. 2 கொதி எப்படி சொல்கிறதுனா, கொதிஞ்ச பின்னாடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதியட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசால் மட்டும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க. பெரிய பொம்மை சாஸ்திரம்லாம் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப டக்கு டக்குன்னு வதக்கிடலாம். ஆனால் அந்த காய் போட்டு வதக்கிறப்ப அந்த காய் உடையாமல் கிண்டணுங்க. அதுதாங்க மிகப்பெரிய சிறப்பே. நம்ம தேங்காய் ஊற்றின கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஆச்சி மசாலா தாங்க சேர்க்குறேன்.
இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் ஆச்சி மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த 5 பொருள் தாங்க நான் அந்த குழம்பு செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் புளி கிளி எதுவுமே ஊற்றலாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா புளி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. பழைய புளியாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். வெறும் 5 பொருள் தான் சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு எனக்கு குழம்பு போதும். இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும். நான் உப்பு போடலைங்க, ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப வெங்காயத்துக்கு போடலை, தக்காளி வதக்கிறப்ப போட்டோம் பார்த்திங்களா, எங்களுக்கு அந்த உப்பு போதும். ஏன்னா நாங்கள் உப்பு வந்து அப்பையிலேருந்தே அளவாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே கொதியட்டும். இப்போ கொதிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. செம்மையாக கொதியுதுங்க, அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட கொஞ்சம் ரசம், ஒரு பொரியல், அப்பளம் மட்டும் வச்சுக்கோங்க. வர்ற கெஸ்ட்டை கூட சமாளிச்சிடலாம். எங்கே இருக்க ஒரு காய் கூட உடையலை பார்த்தீங்களா. நம்ம கிண்டரில் தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க குழம்பு.